மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். தமிழகத்தில் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கான்னு கேட்டோன்னா ஒரு கேள்விக்குறியா தான் நம்ம சொல்லணும். காரணம் என்னன்னா, தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல இருந்து, ஈசிஆர் ரோட்ல இருந்து, இப்போ கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்துல ஒரு பெண் சேலத்திலிருந்து வந்திருக்கா தன் தோழியை பார்க்க. அப்படி வரும்போது அந்த நேரத்துல நைட் டைம்ல நின்றுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மாதவரம் போகணும் அப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. ஒரு ஆட்டோக்கார் வந்திருக்கிறாரு, ஒரு வயதானவர் வந்திருக்கிறாரு. வந்து இந்த நேரத்துல வந்து நிற்கக்கூடாது, இங்க எல்லாம் ரொம்ப இதுன்னு சொல்லி ஒரு அப்பா ஸ்தானத்துல பேசி அவரை கூட்டிட்டு போயிருக்கிறாரு. போன இடத்துல ஆக்சுவலா இப்பெல்லாம் மொபைல் வந்து நாங்க இந்த இடத்துல வந்துட்டு இருக்கோம் தோழிக்கு வந்து லொகேஷன் அனுப்புறது இப்பெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஆட்டோ போகிற திசை வந்து வேற திசையா நோக்கி போகுது. அப்ப திடீர்னு ஒரு அச்சத்துல அந்த தோழி திடீர்னு பக்கத்துல போலீஸ் நிலையத்துக்கு புகார் அளிக்கிறாங்க. ஆனா போகும்போது திடீர்னு அந்த இடம் வந்து ஏதோ ஒரு சந்துக்குள்ளார போகுது. திடீர்னு ஒரு 2 பேர் அந்த ஆட்டோவில் ஏறி உட்கார்றாங்களாமா. திடீர்னு அந்த பெண்ணு தகாத சில இடைஞ்சல் எல்லாம் செஞ்சு நிறைய ஒரு கத்தி எடுத்து கழுத்துல வச்சு நிறைய அச்சுறுத்தல் இருந்திருக்குன்னு தகவல் வெளியாகுது. ஆனா சில விஷயங்கள் இங்க பார்க்கப்படும் போது அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து இந்த மாதிரி திடீர்னு இன்னொரு ஆட்டோவில் ஏற்றி, ஏன்னா லொக்கேஷன் இருக்கிறதுனால தெரிஞ்சிருமோன்னு பயந்து அந்த இன்னொரு ஆட்டோவில் அனுப்பியிருக்காங்க. அந்த பெண் அதுக்கப்புறம் போலீஸ் நிலையத்துக்கு இன்னொரு ஆட்டோவில் போகும்போது அவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கு. ஹிந்தி தெரிஞ்சதுனால இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து தமிழ் தெரியாது. இந்த மாதிரி ஏன் அழுதுட்டு வரும்போது ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒரு போலீஸ் புகார் பக்கத்தில் போகிறாங்க. அப்போ அந்த தோழி எல்லாம் வர்றாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா வச்சு யார் குற்றவாளி என்னங்கிறது அது போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் சில இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டிங்கில் ஒரு நிறைய செய்திகள் கொடுத்துருந்தாரு. அதாவது நேற்று திருப்பரங்குன்ற நிகழ்வில் வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சேகர் பாபு அவர்கள் வந்து அவருக்கு சில கருத்துக்களை பதிலளிச்சிருக்கிறாரு. அதாவது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, என்ன நீங்க இரும்பு கரம் கொண்டு நீங்க அடக்கிட்டீங்க, நேற்று அடக்க முடிஞ்சதா உங்களால? நேற்று உத்தரவு கோர்ட் உத்தரவு வந்து போராட்டம் ஒரு அரை மணி நேரத்துல எந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்காங்க பாருங்க. நான் எச்சரிக்கிறேன், நீங்க இந்த மாதிரி பேசுறது தவறு. இரும்பு கரம் கொண்டு அடக்கிறேன்னு சொல்றது தவறு. காரணம் என்னன்னா அவங்க என்ன கஞ்சா வழக்குல ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்ல வேற பஸ் உடைச்சிருக்காங்களா, ஏதாவது பண்ணியிருக்காங்களா? கோர்ட்டே உத்தரவு கொடுத்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு வந்து போராட வந்திருக்காங்க முருக பக்தர்கள். இரும்பு கரம் கொண்டு அடக்கிறேன்னு சொல்றது வந்து தவறு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நான் எச்சரிக்கிறேன்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி இரும்பு கரம் கொண்டு அடக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, சென்னை டெய்லி ஒரு புகார் இந்த மாதிரி வந்திருக்கு. போலீஸ் வந்து இப்போ பாருங்க 300க்கும் மேற்பட்ட இடத்துல இந்த பாஜக இந்து முன்னணி சில முருக பக்தர்கள் எல்லாம் அங்கங்கே கைது செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே பாஜக அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க ஆயிட்டாங்களா? எங்களை வளர்க்குறீங்களா நீங்க அந்தந்த இடத்துல பெரிய ஆளா? அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. இதுக்கு வந்து நேற்று எல்லாம் நிறைய ஈசிஆர் ரோட்ல இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம அங்கெல்லாம் போய் இரும்பு கரம் கொண்டு அடக்கலாம் தானே, ஏன் இப்ப அந்த இடத்துல அடக்காம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, உண்மை தானேன்ற மாதிரி. இப்போ சில விஷயங்கள் நைட் டைம்ல ஏதாவது வந்து போலீஸ் ரோந்து போகலாம், வாகன சோதனை இருக்கலாம். இப்பெல்லாம் இல்லையாங்கிற ஒரு கேள்வி. நிறைய விஷயங்கள் இப்போ திமுக கொடி கட்டிட்டு போனா எந்த டோல்கேட்ல ஃப்ரீ, எந்த பார்க்கிங்ல வேணா நிறுத்தலாம்ன்ற மாதிரி நிறைய அச்சம் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் காவல்துறைக்கு வந்து இது பெருமையான விஷயமா இது? இதெல்லாம் ஒரு தலைக்குனிவேதனைன்ற மாதிரி ஒரு ஈஸியா 2021க்கு அப்புறம் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு போதை வழக்குல கைதாகியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலையை சுட்டி காட்டுறாரு. இது 2021, 22, 23 ஆயிரக்கணக்கில் கஞ்சா பிடிப்பட்டிருக்கு, கைதாகியிருக்காங்க, அவங்க மேல கேஸ் ஆயிருக்கு. போதையோட தலைநகரமா மாறிட்டு இருக்கு தமிழகம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுறாரு. ஏன் அதாவது சேகர் பாபு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இவர்களுக்கெல்லாம் வரலாறு தெரியணும். திருப்பரங்குன்றத்தோட வரலாறு தெரிஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை இரும்பு கரம் கொண்டு அடுக்குறீங்களா என்னன்னு பாருங்க. அப்படி அடுக்கிற மாதிரி நாங்க விட மாட்டோம். இப்பதான் இது ஆரம்பம். இது
இதுக்கப்புறம் தான் இருக்குன்ற மாதிரி சில நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. திருப்பரங்குன்றம் வந்து அந்த ஆங்கிலேயர் பீரியட்லேயே 2021, 31 அந்த காலகட்டத்திலேயே லண்டன் கோர்ட்ல எல்லாமே அந்த மலை முருகனுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து யாரு தகாத, அதாவது நிறைய இங்க வந்து அம் அ இந்த தமிழகம் அமைதியா இருக்க விரும்புறது இல்லையோன்ற மாதிரி சில கருத்துக்கள் நிறைய பேர் குடுத்திருந்தாங்க. தமிழகம் அமைதியா இருக்கக்கூடாதுன்னு யார் நெனச்சிருக்காங்க? முருக பக்தர்களா? அப்படின்னு இங்க ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அதாவது இப்போ அந்த இடத்துல ஆட்ட வெட்டுறோம், இல்ல கோழி பலி குடுக்குறோம், மாமிசம் சாப்பிடுறோம். நெறைய கருத்துக்கள் அங்க வந்துட்டுருக்கு. யார் இதெல்லாம் செய்றாங்க? ஒரு பொதுவான எல்லாம் ஒரு நம்பிக்கை உள்ள இடத்துல போய் இந்த மாதிரி செய்றது யார்? மக்கள் மத்தியில ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னும். ஆனா இருந்தாலும் நேத்து வந்து நெறைய பேர் கமெண்ட்ல சிலர் குடுத்துருக்காங்க. அதாவது மதவெறி அப்படின்னு. யார் மதவெறின்னு தான். மதவெறின்னா அப்ப கோர்ட் உத்தரவு கொடுத்தது தவறா? இந்த மலை முருகனுக்கே சொன்னதுங்கிறது மதவெறி வச்சா அவங்க குடுத்துருக்காங்க. சட்டம், நியாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்பவும் நேத்து போராடுற பிஜேபி ஆனாலும் சரி, இந்து முன்னணி ஆனாலும் சரி, முருக பக்தர் ஆனாலும் சரி, ஒரு நியாயமா ஒரு சிறு இடைஞ்சல் இல்ல. ஒரு பஸ்ஸுக்காரங்கள போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்ல. எந்த ஒரு தவறான ஒரு இது இல்ல. அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினா போராடி இருக்காங்க. அப்போ இந்த கூட்டம் வந்து தானா சேர்ந்த கூட்டம்ன்றது தான். அதுவும் என்னைக்குமே ஒரு, அதாவது அதிகாரப்பூர்வமா கோயில் முன்னாடி ஒரு கூட்டம் குடுத்துருக்காங்க. அதுக்கு போலீஸ் அனுமதி இல்லைன்னு ஒரு தள்ளி குடுத்துருக்காங்க. அந்த இடத்துலயே 1/2 மணி நேரத்துல அந்த அளவுக்கு கூட்டம்னா, சப்போஸ் போலீஸ் சாதாரண ஒரு போலீஸ் பஸ்ல வரும்போது கூட யாராவது கயிறு கட்டியிருந்தா, இல்ல காவி உடை அணிஞ்சிருந்தா, எப்படி எல்லாம் கண்காணிக்கிறாங்க போலீஸ் பாருங்க. இத போலீஸ் கையில வச்சிருக்கிற அரசு வந்து உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஒரு சின்சியாரிட்டியோட போலீஸ் வேலை செய்றாங்க. இதே சின்சியாரிட்டி இங்க மக்கள் பிரச்சனையில, இல்ல வேற போதை கலாச்சாரம் அந்த பிரச்சனையில, ஈசிஆர் ரோடு மாதிரி, இல்ல நேத்து அந்த கிளாம்பாக்கம் பெண் இதுல, அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்துல, எல்லாம் அதே சின்சியாரிட்டியோட வேலை செஞ்சிருக்கலாம் இல்லைன்னு மாதிரி நிறைய கேள்விகள் வருது. ஆனா போலீஸ் இந்த இடத்துல தவறா நம்ம சுட்டி காட்டக்கூடாது. காரணம் என்னன்னா, போலீஸுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. காரணம் என்னன்னா, போலீஸ் யார் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களோ, அவங்க அரசியல்வாதிங்க தான் இந்த நிலைப்பாட எடுக்கிறாங்களே ஒழிய, போலீஸ் அதிகாரிங்க என்னைக்குமே ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமா தான் இருக்காங்க. வேற வழி இல்ல. இதே நாளைக்கு வேற ஆட்சி வந்தாலும் அவங்க சொல்ற மாதிரி தான். இருந்தாலும் சில விஷயங்கள், அதாவது அதாவது மக்களுக்கு இடைஞ்சல் வர்ற மாதிரி, இந்த போதை சம்பந்தப்பட்டது, பெண்களுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் வர்ற மாதிரி, சில விஷயத்துல வந்து இந்த அரசு வந்து எதுவுமே பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு தான். அவங்கள சுதந்திரமா விடணும். எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. ஏதாவது தவறு செஞ்சோன்னா பயம் இருக்கணும் அடுத்த முறை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நைட்டு ரோந்து ஒரு பெண் வந்து தானா நைட்டு போக முடியலங்கிற இன்னைக்கு கட்டம் வந்துருச்சு. தனியா ஒரு பெண்மணி நைட்ல பஸ்ல ஊரை விட்டு ஊரு போக முடியலங்கிற ஒரு இதை காட்டுது. ஆனா அப்படி இல்லை, இந்த தமிழக காவல்துறை வந்து அந்த அளவுக்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டினாதான் மக்களுக்கு இது மேல ஒரு பயம் இல்லாம இருக்கும். இல்லைன்னா இந்த இந்த ஆட்சி ஆனாலும் சரி, இந்த ஆட்சி மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையானாலும் சரி, எதுவுமே இல்லாம போயிடும் தான் நம்ம பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி நேத்து திருப்பரங்குன்றம் நிகழ்வு வந்து ஆளுங்கட்சிக்கு நிறைய ஒரு சவாலான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கப்படணும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நவாஸ்கனி இவர்கள் போன்றவர்கள் வந்து இன்னைக்கு திமுக எப்படிப்பட்ட மனநிலையில சந்திக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய அந்த ஒரு பிரச்சனையினால தான் இன்னைக்கு நிறைய மக்கள் மத்தியில பெரிய போராட்டமா ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இதெல்லாம் வந்து நாளைக்கு 2026 கட்டத்துல எல்லாம் எப்படி அமையும்? மக்கள் முருக பக்தர்கள் கொங்கு மண்டலத்திலனாலும் சரி, நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து மக்கள் ஒன்று கூடி இன்னைக்கு வந்து இந்த அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இது எப்படிப்பட்ட 2026 எலெக்ஷன்ல தாக்கம் இருக்குன்னு போக போக தான் தெரியும்.